அது வெயிட் பண்ணி பாருங்க. பிராமண சமுதாய வாக்குகளை ஈர்ப்பதுதான் எஸ்பி சேகர் மைத்ரேயன் போன்ற ஆட்களை வந்து திமுக ஈர்த்து நினைக்கிறேன். பிராமண சமுதாய வாக்குகள் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி. அவங்க வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகிறவர்கள். அவர்கள் வந்து பிரதமர் மோடி மேல ஒரு மிக பக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் கூட எந்த இடத்துலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போங்க. தொடர்ந்து சிஎம் வந்து நேற்று கூட பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் தனியா மத்திய அரசு வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய அநியாயத்தை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, இரண்டுமே சுதந்திரமான அமைப்பு. ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் வந்து அப்போ 2026 இவங்க ஜெயிக்கும் போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா? அல்லது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சா? அல்லது தெலுங்கானாவில் இவங்க ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சா? அப்படி இல்லைங்க. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. இண்டிபெண்டன்ட் அமைப்பு தேர்தலை கரெக்டாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க தோக்கும் போது தேர்தல் கமிஷன் மேல பழி போடுறது, இல்லது இவங்க ஜெயிக்கும் போது கொண்டாடுறது, இது என்ன நியாயம்? ஒரு அமைப்பு இந்திய அரசியலமைப்பு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்த்து எழுதியிருக்கிறார். யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்து யாரும் யாருக்கு மேலே தலையீடுகள் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பார்த்து அந்த சரத்துக்களை வச்சு ஒவ்வொரு அமைப்புக்குமே இண்டிபெண்டன்சி கொடுத்து வச்சிருக்கிறார். அதனுடைய இதுலதான் தேர்தல் கமிஷன் இயங்கி கொண்டிருக்கு. தேர்தல் கமிஷன் நேரத்துல உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிக்காரங்களையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து நடத்துறாங்க என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். அதனால இவங்க வந்து ஜெயிக்கும் போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும் பொழுது தேர்தல் கமிஷன் பொறுத்த அளவுக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. நான் இன்றைக்கு இதுல பார்த்திருக்கேன். அது வந்து நம்மளுடைய வெளியுறவு அமைச்சகம் அல்லது நம்மளுடைய பிரதமர் அலுவலகம் அவங்க அதெல்லாம் நன்றி அண்ணா. முன்னாடி வந்து இதே நிறைய நீங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பார்க்குறீங்க. இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. முன்னேறி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நான் ஒரு கிராமத்திலேருந்து பட்டியலின அந்த காலனிலேருந்து வந்தோம். எங்களுடைய ஊர்லேயே பல ஸ்கூல்கள் இன்றைக்கு மூடும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பட்டியலின மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிகளில் ஆரம்ப அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்பது நான் அரசு பள்ளிகளில் சொல்றேன். அரசு பள்ளிகளில் நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது பல எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறேன். நான் இப்போ ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் ஹாஸ்டலை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சால் மட்டும் பத்தாது. போய் அந்த ஹாஸ்டல்களை பாருங்க, அந்த ஹாஸ்டல்களுடைய நிலவரத்தை பாருங்க. அங்க எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது. நீங்க வேணா வாங்க, நான் பல ஊருக்கு கூட்டு போறேன். நான் நேரடியா பார்த்துருக்கிறேன், என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. பல பள்ளிகளினுடைய அடிப்படை வசதிகள் பள்ளிகள்ல கிடையாது, ஹாஸ்டல்ல கிடையாது. அத கவர்னர் வந்து அவருடைய உரையில தமிழ்நாட்டுல அதுதான் நான் சொல்றேன். அடிப்படை வசதிகள்னா என்ன? வாத்தியார் இருக்கணும், படிக்க வைக்கணும், சொல்லி தரணும், அவர்களுக்கு புஸ்தகம் கொடுக்கணும், யூனிஃபார்ம் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அந்த வசதிகள் செய்து கொடுக்காததானே அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கல்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அது அவர் வந்து உண்மை சொல்லும் போது இவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கிறார். நன்றி அண்ணா. ஆமா ஆமா. தென் மாநிலத்தில இருந்து ஒரு புதிய துணை தலைவர் தேர்தல் எடுத்து சொல்லி எதிர்பார்க்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் வெயிட் பண்ணி